ரிஷப ராசி உங்களுக்கு எந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு லைஃப் டைம்க்கான அட்வைஸ் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரிஷப ராசி உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். நம்பர் 2. ஸோ அந்த 2ன்ற நம்பரை நீங்கள் உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ஏஞ்சல் நம்பர்ஸாக நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலராக. இதை யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு என்ன நடக்கும்னா, உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த இடத்துல உங்களுடைய ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் வந்து ஏற்படும். நல்ல ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு ஃபேமிலி பாண்டிங் மாதிரி ஏற்படும். ஸோ இதனால் உங்களுடைய வேலையில் மிகப்பெரிய சக்ஸஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ ரிஷபராசி உங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு எந்த ஏஞ்சல் நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 11. ஸோ இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் உங்களுடைய பணம் சார்ந்த விஷயத்துக்கு ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ஸோ இது உங்களுடைய உள்ளுணர்வை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். அதாவது நிறைய டைம் உள்ளுணர்வு சொல்லுதா இல்லை வந்து உங்களுடைய மைண்ட், உங்களுடைய அந்த ஆசைகள் வந்து பேசுதா அப்படின்றது தெரியாமல் கன்ஃபியூஸ்ட் ஆகிடுவீங்க. அதனால் மனசு சொல்லுதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த ஆசை சார்ந்த விஷயங்களை வந்து கையில் எடுத்து அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை நோக்கி போயிடுவீங்க. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உள்ளுணர்வை பேலன்ஸ் பண்ணுங்கள். ஸோ பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், ப்ராக்டிசஸ் அதெல்லாம் இருந்தால் எடுங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அந்த ஸ்பிரிச்சுவல் ரீதியான விஷயங்கள்லாம் செய்யும் போது, இல்லை மேனிஃபெஸ்டேஷன், இல்லை இந்த மாதிரியான மெடிடேஷன் கூட செய்யும் போது நீங்கள் ஆரஞ்சு கலரை வந்து வேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.